இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன என்று பார்ப்போம். இன்னைக்கு எல்லா மனிதர்களும் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சாட்சி சொல்லுகிறார்கள். உண்மையா? ஒரு உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். உண்மையை எண்ணி பாருங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எம்மாத்திரம்? உண்மையிலே அவர்தான் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு பெரிய ஆண்டவர். அவரை நான் ஏற்றுக்கொள்வதா இல்லையா? அவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். ஆனால் அவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர். உண்மையிலே அவர்தான் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்மிடத்தில் நாம அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இல்லை, பல வேளைகளில் இல்லை. ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டதாக எண்ணிக்கொள்ளுகிறோம். அவரை ஏற்றுக்கொள்வது என்பது அவரை அப்படியே உள்வாங்கிக் கொள்வது. அவர் எந்த நிலைமையில இருக்கிறாரோ, எதை போதித்தாரோ, அவர் எதை உபதேசிக்கிறாரோ, அவருடைய கொள்கை என்னவோ அந்த கொள்கையோடு அவருடைய உபதேசத்தோடு அப்படியே அவரை ஏற்றுக்கொள்வது, அவரை உள்வாங்கிக் கொள்வதுதான் அவரை ஏற்றுக்கொள்வது. சமீபத்திலே சில மாதங்களுக்கு முன்பதாக பிரபல நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற போது அநேகர் எதிர்த்தார்கள். உண்மையிலே அவரை எதிர்த்த அநேகரிலே அவருடைய ரசிகர்களும் உண்டு. அதில் சொன்ன ஒரு காரியம், நாங்கள் உங்களை ஒரு சூப்பர் ஸ்டாராக, தமிழ் மிகச்சிறந்த நடிகராக ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் இப்பொழுது உங்களுடைய ரசிகர்கள் தான். ஆனால் உங்களை ஒரு அரசியல்வாதியாக, உங்களுடைய கொள்கைகளை எல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அதாவது ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டாராக, நடிகராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் தமிழகத்தின் ஆள வேண்டும் விரும்புகிறீர்களோ அந்த முதலமைச்சராக உங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அநேகர் சொன்னார்கள். இன்றைக்கு அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவையும் அநேகர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அதாவது எப்படி? இயேசு கிறிஸ்துவே ஒரு அற்புதம் செய்கிறவராக, என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராக, நான் கேட்கிறது போது கேட்கிறவைகளை எல்லாம் தருகிறவராக நான் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய ஒரு ஹீரோவாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எப்படி? அவர் சிலுவையில் சென்று மரித்தார், அவ்வளவு சாத்தானை நசுக்கினார், ஒரு பெரிய ஹீரோ, அவர் மாபெரும் வல்லமை உள்ளவர், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் அவருடைய கொள்கைகளை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் எதை செய்ய சொல்லி இருக்கிறாரோ, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த கொள்கைகளின் படி என்னால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற நிலைமையில தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கொள்கை என்ன? உலகத்தை வெறுத்து அவரை நேசிக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? இந்த உலகத்துக்காகத்தான் உண்மையை நேசிக்கிறோம் என்பதாக சொல்லுகிறோம். ஆண்டவர் சொன்னது, இந்த உலகத்தை வெறுத்து அவரை பின்பற்ற வேண்டும், தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தனக்கு உண்டானவைகளை வெறுக்க வேண்டும், தன்னோடு உள்ளவர்களை வெறுத்து அவரை பின்பற்ற வேண்டும். அதாவதாக அவர்தான் முதல், அவருடைய திட்டத்தின்படிதான் நாம் வாழ வேண்டும். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? எனக்காக, என்னுடைய சுயநலத்திற்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னோடு உள்ளவர்களுடைய நன்மைக்காக, நான் பார்க்கிறவைகளுக்காக, எனக்கு உண்டானவைகளுக்காக, எனக்கு தேவைப்படுகிறவைகளுக்காக, இந்த உலகத்திற்காக, இவைகளுக்காகத்தான் நீர் தேவை, இவைகளுக்காகத்தான் நான் உண்மை பின்பற்றுவேன் என்பதாக சொல்லுகிறோம். பாருங்கள், இவ்வளவு முரண்பட்ட கொள்கை. இயேசு கிறிஸ்துவை அவருடைய கொள்கையோடு அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய கொள்கைகளுக்கு ஏற்றபடி அவர் மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். அவரை ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கொள்கிறோம், அவரை தொழுகிறோம், எல்லாம் சரிதான். ஆனால் அவரை அப்படியே அவர் சொன்ன விதமாக நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அவரை விசுவாசிக்க சொன்னார், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறோம், நீ எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும், அதற்காக நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுகிற, இந்த பணத்தை நீர் தர வேண்டும், விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் பங்களா வைத்திருக்கான், எனக்கு அதை காட்டில பெரிய ஒரு பங்களா தர வேண்டும், நான் விசுவாசிக்கிறேன். அதை சொல்லு. ஆனால் ஆண்டவர் எதை சொன்னார்? அவர் உங்கள் பாவங்களுக்காக மரித்தார், பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், என்னுடைய அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து நான் பரிசுத்தத்திற்கு வர வேண்டும், என்னுடைய மாம்ச இச்சைகள் அழிக்கப்பட வேண்டும். இதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. உன்னுடைய பழைய மனிதன் இயேசு கிறிஸ்து மரித்த போது அதோடு கூட நீ மரித்து விட்டாய் என்று விசுவாசி. இதை நான் விசுவாசிக்க மாட்டேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அநேக இயேசு கிறிஸ்துவை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் நமக்கு ஏதுவான விதத்திலே வளைத்து ஒரு ஏற்றுக்கொள்ளுகிறோம். அன்புக்குரியவர்களே, இது ஏற்றுக்கொள்ளுதல் ஆகாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவரை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அவருடைய கொள்கைகளோடு, அவருடைய உபதேசத்தோடு.